பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே, நான் சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? சங்கீதம் 94 வசனங்கள் 17 முதல் 19 வரை. கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. தீமையை கட்டளையினால் பிறப்பிக்கிற கொடுங்கோலாசனம் முக்கு இசைந்திருக்குமோ? அவர்கள் நீதிமானுடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி குற்றமில்லாத இரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள். கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பி இருக்கிற கண்மலையுமாயிருக்கிறார். இந்த வேத பகுதியிலே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், உங்க கிருபைதான் என்னை தாங்குகிறது. கர்த்தர் எனக்கு துணையா இராவிட்டால் நான் எப்பொழுதோ மௌனத்தில் வாசமாய்ப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன் நினைச்சா. என் கால் சறுக்கும் போது, சறுக்குறது அப்படின்னு நினைச்சும் போதே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்லுகிறார். என் உள்ளத்துல விசாரங்கள் பெருகையில் நீர் என்னை தாங்கினீர், நீர் என்னை ஆற்றினீர், தேற்றினீர். ஆம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல நம்ம இந்த உலகத்துல அநேக மனிதர்கள்ட்ட போய் நம்முடைய விசாரங்கள், நம்முடைய கவலை, துக்கங்களை எல்லாம் போய் சொல்லுகிறோம். ஆனால் அப்போ அழகா கேட்கறது போல கேட்டுட்டு பின்னாடி போய் நம்மளை பற்றி சிரிப்பாங்க, அடுத்த ஆள்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. கர்த்தர் என்ன செய்வார்? அவர் நம் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகும் போது அவருடைய ஆறுதல், அவருடைய சமாதானம் நம்மை தாங்கும், அவருடைய கிருபை நம்மை தாங்கும். அப்பேற்பட்ட தேவாதி தேவன் ஒரு தகப்பனை போல நம்மை ஆற்றி தேற்றி தோளில் சுமந்து கொண்டு போகிற ராஜாதி ராஜாவுமாய் கர்த்தாதி கர்த்தாவுமாய் இருக்கும்போது மனிதர்களிடத்து போய் நாம் நம்முடைய கவலைகளை, பாரங்களை ஏன் சொல்லுகிறோம்? கர்த்தரிடத்தில் உங்கள் பாரங்களை இறக்கி வையுங்கள், அவர் உங்களை ஆற்றி தேற்றுவார். உங்கள் கால் சறுக்குறன்னு நினைக்கும் போதே அவருடைய கிருபை உங்களை தாங்கும். ஜெபம் பண்ணலாமா? அவரிடத்தில் உங்கள் கவலையெல்லாம் சொல்லலாமா? அவர் உங்களை ஆற்றுவார், தேற்றுவார், உங்களை தாங்குவார். நேசிக்கிற எங்களை அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான நாளை கூட எங்களுக்கு வாய் தந்தீங்களேப்பா. இந்த நாளின் காலை முதல் உன்னுடைய தயவுள்ள கரமும் கிருபையும் எங்களை தேற்றினதேப்பா, தாங்கினதேப்பா. அதனாலேயே பிழைச்சிருக்கிறோமாப்பா. நன்றி 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 ராஜா. இப்பொழுதும் அடிகளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்திலே தெரியுமாப்பா. உடைய பிள்ளைகளுடைய கால்கள் சறுக்குகிறது என்று நினைக்கும் போதே கர்த்தாவே உடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்குவதாகப்பா. நீர் அவர்களை ஆற்றுவீராக. அவருடைய விசாரங்கள் பெருகுகையில் நீர் அவர்களை ஆற்றி தேற்றுவீராகப்பா. தகப்பனை போல தோளில் சுமந்து செல்வீராப்பா. தாய் போல மடியில் வைத்து தாளாட்டுவீராக தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கருத்துல தெரியுமப்பா. உம்முடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்குவதாக. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென்.
காட் bless யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.